நான் இப்போ எக்ஸாம்பிள் 3.12 பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வேணுமா? ஃபர்ஸ்ட் எடுத்துங்க x 8x/4 y² = 8 எப்படி போடலாம்? 2³ போடலாமா? 8 x/4 y². அது மாதிரி 48 x² y/4 இருக்கா? இப்போ 40 DL டிவைட் பண்ணி நம்ம இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடணும். 2 போட வரும் 24 வருமா? இன்ட்டு போடலாம் 12, 2 போடலாம் 6, 2 போட்டா 3. அப்போ நம்ம எப்படி போடலாம் பாருங்க, 2/4 இல்லையா? 1 2 3 4 இல்லையா? இன்ட்டு 3. அப்போ x² இருக்கு, y/4 இருக்கு. எல்சிஎம் ரூல் நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும், காமனா இருந்தாலும் எடுத்துக்கலாம், காமனா இல்லைன்னாலும் எடுத்துக்கலாம். காமனா இருந்தா பவர் எது அதிகமோ அதை எடுத்துக்கணும். இப்போ 2 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, பவர் எது அதிகம் இருக்கு? 2/4 தான். நெக்ஸ்ட் பாருங்க 3 பாருங்க, காமனா இல்லை, பட் ஆனால் எடுத்துக்கலாம் 3 ஒரு 3 சரிங்களா? x² காமனா இருக்கா? அப்போ எதை எடுத்துப்பீங்க? அதில் எது பவர் அதிகம்? அப்போ நமக்கு x/4 தான். y² இருக்கு, y/4 இருக்கா? எதை பார்த்துப்போம்? y/4 தான் இது சரிங்களா? இப்போ நம்ம 2/4 அது நமக்கு 16 3 அதே தான் இல்லையா? இந்த 2/4 16 3 அந்த 48 தான். இப்போ 48 x/4 y/4 இது நமக்கு இந்த எல்சிஎம். செகண்ட் சம் இல்லாமா? yx -20 ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் தரேன் நமக்கு? ஃபர்ஸ்ட் 5x - 10 தரேன். எது காமனா தரலாம்? 5 காமனா தரலாமா? அப்போ x - 2 ஆல் த ஃபேக்டரைசேஷன் இருந்துச்சு இல்லையா? இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ 5x -20 இருக்கா? அதே மாதிரி என்ன பண்ணலாம்? நீங்க இதெல்லாம் 5 காமன் எடுங்க. அப்போ x² - 4 வரும். இது பாருங்க, x² - 4 நீங்க பார்த்தா தெரியும். 4 என்ன பண்ணலாம்? 2² போலாமா? அப்போ இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? நமக்கு a² - b² ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ இந்த a + b இன்ட்டுனது a - b ஃபார்முலா. அப்போ 5 இன்ட்டு வரும் x + 2, ஏன்னா a இந்த x, b இந்த 2 இல்லையா? அப்போ x - 2. இப்போ நமக்கு எல்சிஎம் போலாமா? அப்போ எல்சிஎம் இப்போ எதை நீங்க போகணும்? இதையும் தான் நீங்க போகணும் சரிங்களா? வேற மாத்தி போட்டு எழுதுறாதீங்க. இப்போ 5 காமனா எதுன்னா பவர் எடுத்துங்க, பவர் 1 தான் நமக்கு எடுத்துங்க. x - 2 காமனா எடுத்துக்கலாம். x + 2 காமனா இல்லைன்னா கூட நம்மளுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா? x + 2 இங்கே மட்டும் தான் இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். x - 2 காமனா தான் அது எடுத்துக்கலாம். காமனா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனாலும் எடுத்துக்கலாம். காமனா இருந்தா பவர் எது அதிகமோ அது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் இல்லமா? x/4 - 1 x² - 2x + 1. இப்போ x/4 - 1 எப்படி போடலாம் பாருங்களா? x/4 - 1/4 தரல, ஏன்னா 1/1 தானே. அது இது என்ன பண்ணலாம்? x² தரலாமா? அது இது என்ன பண்ணலாம்? 1² தருங்க. இப்போ இதை பார்த்து எப்படி பார்த்தீங்களா? a² - b² போல தானே இருக்கு. ஆனா என்னன்னா ஏவே என்னது x², அதை கன்ஃபியூஷன் ஆகாதீங்கன்னா, a வேல்யூ x². அப்ப இங்க ஃபார்முலா பாருங்க, a + b தானே. ஏன்னா இங்க என்னது x² பிளஸ் 1, b வந்து 1² 1 போலாம் நீங்க இல்ல. அதே போல என்ன வரும்? a - b a² x² மைனஸ் இந்த 1² நம்ம 1 போலாம் கிடையாது. இப்போ அகைன் பாருங்களா, இந்த 1 நம்ம என்ன போடலாம்? 1² போடலாம்ல. அப்ப திரும்பி அதே ஃபார்முலா வந்துச்சுல, a² - b² வந்துச்சா? இதை விட்டுருங்க. இது a² + 1 அதே மாதிரி பண்ண முடியாது, ஃபார்முலா கிடையாது. இது என்ன பண்ணலாம்? அகைன் x + 1 இன்ட்டு x - 1 போடலாம். அதே நெக்ஸ்ட் செகண்ட் பால் நம்ம போறோம். x² - 2x + 1. இப்போ இது மாதிரி தெரியும் நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். இது x² டேர்ம் x டேர்ம் கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துப்போம்? நமக்கு ப்ராடக்ட் வேல்யூ எடுத்துப்போம். இந்த x-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம்? சம் வேல்யூ எடுத்துப்போம். மல்டி பண்ணா 1 சரிங்களா? ஆட் பண்ணா -2 வரணும்னு சொல்றாங்க. தெரியும், மல்டி பண்ணா 1 எப்போ நமக்கு 1 1s 1 வேற சான்ஸே கிடையாது இல்லையா? அப்போ பாருங்க 1 1 இங்க என்ன ப்ரீவியஸான நீங்க எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வேல்யூ பிளஸ் தான் நம்ம என்ன அர்த்தம்? ரெண்டு நம்ம கண்டுபிடிக்க ரெண்டு நம்பரும் சேம் சைன். அப்போ இங்க ரெண்டும் இங்க என்ன இருக்கும்? மைனஸா இருக்கும். அப்போதான் மைனஸ் ஆட் பண்ணும்போது -2 வந்துடும். -to - நான் பிளஸ் ஆயிடும். 1 1s 1 வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க ரெண்டு நம்பர் அது மைனஸ் தான். அப்போ எப்படி போடலாம்? அதை x - 1 இன்ட்டு x - 1 சரிங்களா? ஃபேக்டரா போட்டாச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் போயிடலாமா? எல்சிஎம் பாருங்க,
ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு, எடுத்துலாம தான் எடுத்துக்கலாம், ஏன்னா காமன் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன் சரிங்களா, அதையும் நம்ம எடுத்துக்கலாமா. அடுத்து இங்க சரி இதே கொஞ்சம் யோசிங்க, இப்போ இப்படி போலாம் பாருங்க, இது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தரலாம் இல்லையா, ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் தருமா. இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, காமனாக தான் நம்ம நமக்கு பவர் எது அதிகமாக அதை தப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. இதான் நமக்கு தேவையான. இப்போ நமக்கு ஃபோர்த் சப்டிவிஷன் போயிடலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்கா, எப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் மைனஸ் 27 3 கியூப் போடலாமா. இது பார்த்து எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. சரி நம்ம பண்ணீங்கன்னா அப்போ ஏ மைனஸ் பியா எக்ஸ் மைனஸ் த்ரீ, ஏ ஸ்கொயர்னா என்னது எக்ஸ் ஸ்கொயரா பிளஸ் ஏபி, ஏன்றது எக்ஸ் இன்ட்டு த்ரீ தானே, அப்போ 3x வந்துடும் பிளஸ் 3x பிளஸ் பி ஸ்கொயர் அது பி இந்த 3 தானே, ஸ்கொயர்னா 9. அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர், இது எதுவும் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் அப்படியே இருக்கு, அப்படியே போட்டுருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9, இது என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பண்ணலாம், 3 ஸ்கொயர் போடலாமா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, நம்ம நிறைய சிம்பிள் பார்த்தாச்சு. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்புறம் வரும் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டுனது எக்ஸ் மைனஸ் த்ரீ. இப்போ பாருங்க, இப்போ மொத்தம் 3 நம்பர் இருக்கு ஆக்சுவலா சரிங்களா, 1 இந்த 2 3 சரிங்களா. இப்போ எல்சியம் போகலாமா, எல்சியம் பாருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ சரிங்களா, காமனா இருக்கு, காமனா எதாவது எடுத்துப்போம், பவர் எதுவும் அதிகமாக எடுத்துவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் தான் நீங்க எடுத்துணும் சரிங்களா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 காமனா இல்லைனா நம்ம எடுத்து தான் செய்வோம், எடுத்துப்போம். அப்போ வேற என்ன தெரியல, இங்க இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீல ஸ்கொயர் எடுத்தாச்சு, இப்போ மீது என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 3 மட்டும் தான் இருக்கும், அதையும் நீங்க எடுத்துங்க, அவ்வளவுதான். இதான் எல்சியம் இருக்கு சரிங்களா.